திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் ஜாதி மற்றும் மது போதை இரண்டு போதையில் நேற்று பொதுமக்கள் பாராமல் தேநீர் கடையில் தேநீர் அருந்து கொண்டிருந்த நபர், அந்த டீ கடையில் டீ போட்டுக் கொண்டிருந்த மாஸ்டர் உட்பட ஒரு 7 பேர் மீது அரிவாள் கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 3 பைக்குகள் வந்த 7 பேர் என்பது அந்த சம்பவத்தில் பார்த்த சாட்சி ஒருவர் நம்மிடம் பாலிமர் தொலைக்காட்சி தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறை ஒரு பக்கம் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை கொண்டும் அங்க கொடுத்த சாட்சியங்களின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்புடைய 7 பேரை, அதாவது மதியம் வரை 6 பேரை கைது செய்திருந்தார்கள். மேலும் ஒரு நபர் தற்பொழுது பிடிபட்டிருக்கிறார். எனவே 7 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது இந்த வழக்கில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நேற்று மாலை சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது மட்டுமின்றி கட்சிகள் அனைத்துமே இந்த தங்களது எதிர்ப்புகளை அரசியல் கட்சிகளும் பதிவு செய்திருந்தன. பல்வேறு அமைப்புகள் ரீதியாக நாங்குநேரி மக்களிடையே அந்த பகுதி மக்களிடையே பெரும்பத்து கிராமத்தில் காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடம் போராட்டத்தில் நேற்று மாலை முதலே போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கட்சிகள், அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆர்வம் தெரிவித்து வந்த நிலையில் இருந்தன. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் சாலை மறியல் போராட்டத்திற்காக நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய சாலையில் செல்வதற்காக முயன்றார்கள். ஆனால் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து 2 பகுதிகளில் பேரிகார்டு அமைத்து அந்த பகுதி, அதாவது ஒட்டுமொத்தமாக ஏர்வாடி செல்லக்கூடிய சாலையை மறித்து அவர்கள் யாரையும் வெளியே விடவில்லை. இதனால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மக்களின் குமுறல் என்பது கொஞ்சம் கூட குறையவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தார்கள், போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது 2 பேர் கொலை செய்யப்பட்டது மற்றும் அந்த மேலும் 7 பேர் வரை அரிவாள் விட்டால் காயமுற்றது என இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் என 7 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.